ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்றுவிடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. முன்னுரை. செயற்கை நுண்ணறிவு இயந்திரமானது விரைவானது, துல்லியமானது, விரைவாக செயல்படக்கூடியது. இயற்கை நுண்ணறிவு இன்பமானது, வியக்கத்தக்கது, அன்புமயம் வாய்ந்தது. மென்பொருள். செயற்கை நுண்ணறிவில் மென்மையான தன்மை இருக்காது. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளாது. இயந்திரம் இயந்திரமாகத்தான் இருக்கும். எதிர்கால வெளிப்பாடுகள். செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடுகள் வணிக அளவில் நிறைய பயன்களை தரும். அதிக அளவில் வருவாய் ஈட்ட உதவும். உழைப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க உதவும். மிகவும் நுண்ணிய அளவிலும் விரைவாகவும் வேலைகளை செய்து முடிக்க முடியும். மனிதன் கடினம் என கருதும் செயல்களையும் செய்து முடிக்கும். எதிர்காலத்தில் நம் நெருங்கிய நண்பராக, குடும்பத்தினராக, மெய்நிகர் உதவியாளராக இருக்கும். நேரம் வீணாவது தவிர்க்கப்படும். வாடிக்கையாளர்களுக்கான சேவைகளை உரையாடு மென்பொருள் நிறைவேற்றும். குழந்தையை ஒப்படைத்துவிட்டு பெற்றோர்கள் அலுவலகம் செல்லலாம். வயதானவர்களுக்கு உதவி செய்யும். ஊர்திகளை இயக்கும். ஊர்திகளை இயக்கினால் விபத்துக்கள் குறையும். மருத்துவத்துறையில் கொடிய நோய்களை கண்டறிய உதவும். முடிவுரை. செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவானது நம் வாழ்க்கையையும் வணிகத்தையும் எதிர்காலத்தில் வளப்படுத்தும்.